வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி, பரோட்டா, பூரி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது, மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கினது, 2 வரமிளகாய், ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் 1 டீஸ்பூன் கசகசாவையும் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இது ஆப்ஷனல் தான். ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். காஷ்மீரி வரமிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு கொதிக்க ஆரம்பிச்சு இதில் 200 கிராம் அளவுக்கு காளான சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட கொத்துக்கறி மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இதுவரைக்கும் காளானை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி நறுக்கி போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். காளான் சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ திறந்துடலாம். இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையையும் போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். சப்பாத்தி பரோட்டாவுக்கு பொருத்தமாக அருமையான சுவையில் வித்தியாசமாக நான் செஞ்சுருக்கிற இந்த காளான் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.